அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே 2025 கோட் நம்பர் 124 மற்றும் கோட் நம்பர் 152 டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான அலௌடு புக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே வித்தவுட் புக்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் டைப் எழுதிருப்பீங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் இதை டிஸ்கிரிப்டிவ் டைப்பை எவாலுவேட் செய்வாங்க. இல்லைனா நமக்கு திருத்தவே மாட்டாங்க. அதனால் அப்ஜெக்டிவ்மே நல்லா தான் எழுதிருப்பீங்க. இதுலேயும் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா வினாக்களுமே அட்டன் பண்ணிங்கன்னா போதும். 60 மதிப்பெண்களுக்கு எழுதணும்னா நம்ம குறைந்தது 27 மார்க் எடுக்கணும். 40 மதிப்பெண்களுக்குன்னா 18 மார்க் எடுத்தால் தான் நம்ம தேர்ச்சி. சரிங்களா? அப்ஜெக்டிவ் டைப்லேயும் இதே தான், டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் இதே டைப் தான். 60க்கு அப்படின்னா 27 மார்க் எடுக்க போகிறோம். 40க்கு அப்படின்னா 18 மார்க் எடுத்தால் தான் நம்ம மினிமம் பாஸ் மார்க். சரி, என்னென்ன அலௌடு புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். முதல்ல த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டெஸ்ட் கோட் 152. ஒரு 5 புக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எலிஜிபிள். முதலாவது புக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோட் வேல்யூம் 1. அடுத்தது தமிழ்நாடு ட்ரெஷரி கோட் வேல்யூம் 1. தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு பட்ஜெட் மேனுவல் வேல்யூம் 1. இந்த 5 புக்கு நீங்கள் தேர்வறைக்கு எடுத்துகிட்டு போகலாம். உங்ககிட்ட புக்ஸ் இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் டிஎன்பிசி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 5 கோடுக்குமே ஓரளவு இருக்கக்கூடிய வகையில் புக்கு இருக்குது. அதாவது புக்குன்னா நீங்கள் இருக்கும், அதை அலௌடு புக்ஸ் தான். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு போய் எதுவுமே இல்லாததுக்கு குறைந்தது வெப்சைட்டில் இருக்கிறதையாவது டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நான் தான் சொல்கிறேன். இந்த 5 புக்கிலும் அங்கே எல்லாமே இருக்குது. அதிலே எது எதெல்லாம் தேர்வுக்கு நமக்கு உதவியாக இருக்குமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த புக்கையாவது பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்லாம் இருக்கா. நாங்களாம் எழுதக்குள்ள பார்த்தீங்கன்னா பட்ஜெட் மேனுவல் இன்னும் 2 புக்கு தான் வச்சுருந்தேன். ஏன்னா வேறு புக்கெலாம் நமக்கு அந்த டைம்லாம் கிடைக்கல முதல் முயற்சி எழுதும்போது. அதனால் அதை வச்சு நம்ம கிளியர் பண்ணியாச்சு ஈஸியாக. பட்ஜெட் மேனுவல்லேருந்து அதிகமான அளவு வினாக்கள் அப்போ வந்திருந்து. அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு என்ன புக்கு கிடைக்குதோ எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்லேயே இருக்குது, இந்த புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். டிஎன்பிசி வெப்சைட் உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மெனு பாரை கிளிக் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயி கார்னர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அலௌடு புக்ஸ் டவுன்லோடு அப்படின்னு இருக்கும். புக்ஸ் டவுன்லோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே எல்லாமே இப்போ நம்ம சொன்ன இந்த டாபிக் உள்ளதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நம்ம சேனல்லே பதிவிட்டிருக்கோம். நீங்கள் வெப்சைட் வேணாலும் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு, அதில் இருந்தெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அது அலௌடு தான். நமக்கு புக்ஸ் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அலௌடு புக்ஸில் தான் இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுங்க. அதே போல் எழுதும்போது முடிந்த அளவுக்கு எல்லா வினாக்களுமே அட்டன் பண்ணணும். நான் தொடர்ந்து இதான் சொல்கிறேன். நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதுறதுக்கு மார்க்கே கிடையாது. புக்கு நேம் எழுதுங்க. எந்த அந்த புக்கு நேம் என்னன்னு எழுதிட்டு பேஜ் நம்பர் பேரா நம்பர் எழுதிட்டு சுருக்கமாக எழுதினாலே மார்க் உண்டு. நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதி நீங்கள் 3-4 கேள்வி தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. எலிஜிபிலிட்டி மார்க் உங்களுக்கு மார்க் கொடுக்கவே இடம் இருக்காது. அப்போ நமக்கு ரிசல்ட் வரக்குள்ள தேர்ச்சின்னு வராது. அதனால் முடிந்த அளவுக்கு எல்லா வினாக்களையுமே அட்டன் பண்ணுங்க. அடுத்ததாக த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 டெஸ்ட் கோட் 124. இதுக்கு பார்த்தீங்கன்னா 9 வகையான புக்ஸ் நமக்கு நீங்கள் அதிலே இருந்தால் வினாக்கள் கேட்பாங்க. நீங்கள் 9 வகையான புக்குமே எடுத்துகிட்டு போகலாம். முதலாவது தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோட் வேல்யூம் 1 and 2, தமிழ்நாடு ட்ரெஷரி கோட் வேல்யூம் 1 and 2, தமிழ்நாடு அக்கவுண்ட் கோட் வேல்யூம் 1, தமிழ்நாடு பட்ஜெட் மேனுவல், ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ், தமிழ்நாடு ஜெனரல் ரூல்ஸ் ஃபார் ஸ்டேட் அண்ட் சபார்டினேட் சர்வீசஸ், தமிழ்நாடு மேனுவல் ஆஃப் ஸ்பெஷல் பே அண்ட் அலவன்சஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட் கான்டக்ட் ரூல்ஸ். இது எல்லாமே
நம்ம இதிலிருந்து தான் வினாக்கள் வந்து கேட்பாங்க. இதில் முடிந்த அளவுக்கு புக்ஸை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சொன்னது போல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய புக்காவது எடுத்துகிட்டு போங்க. எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு போனோம். ஏதோ அதிலிருந்து வரக்கூடிய வினாக்களாவது நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருந்தவங்க கூட அவங்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, நீங்களே வந்து எழுதிக்கலாம். கண்டிப்பாக எல்லா வினாக்களுமே அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? டீட்டெயிலாக எழுதுறங்கிற பேரில் பக்கம் பக்கமாக எழுதாதீங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளார நம்ம எல்லா வினாக்களுமே அட்டன் பண்ணிட்டு வர நம்ம வந்து மினிமம் பாஸ் மார்க் வந்து வாங்க முடியும். தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு கல்விக்கண் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.